அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே யுவன். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருதி பூஜை, பத்ரகாளிக்கு செய்யக்கூடிய குருதி பூஜை. இந்த குருதினா என்ன, இது எதுக்காக பத்ரகாளிக்கு செய்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பார்க்குற அன்பர்கள் அத்தனை பேரும் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியாத நண்பர்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தமான இந்த மாந்திரிகம் சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சில தொகுப்புகள் நான் வீடியோவாக போடுறேன், அதுலேயே உங்களுக்கு பதில் கிடச்சிடும், உங்கள் கேள்விக்கான பதில். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பத்ரகாளிக்கு செய்யக்கூடிய குருதி பூஜை. இந்த குருதி பூஜை நீங்கள் கேரளாவில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. நிறைய கோயில்களில் செய்கிறாங்க, சோட்டானிக்கரையில் செய்கிறாங்க, கொடுங்கலூரில் செய்கிறாங்க, இன்னும் நிறைய இடங்களில் செய்கிறாங்க. அது எதுக்காக செய்கிறது அப்படின்னா, பத்ரகாளிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் இந்த குருதி. இதில் குருதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 3 வகையான குருதிகள் இருக்குது. அதாவது வெண்குருதி, செங்குருதி, கடுங்குருதி. இது மலையாளத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு தெரியும், மலையாள பீப்புள்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். இது நம்ம தமிழர்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. இது எதுக்காக செய்கிறது அப்படின்னா, முன்னாடிலாம் புராண காலத்தில் நம்ம முன்னோர்கள் பத்ரகாளி கிட்ட ஒரு வரம் வாங்கிறதுக்கும் அவங்க ஊர் மக்களையும் அவங்களையும் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இந்த குருதி பூஜையை செய்கிறாங்க. இந்த குருதி பூஜை செய்கிறதுனால என்ன ஆகும்னா, பத்ரகாளியோட மனம் குளிர்ந்து வேண்டிய வரங்கள் தருவாங்கங்கிறது நம்ம சாஸ்திரத்திலே உள்ளது. சரி, இந்த குருதி பூஜை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குருதி பூஜையை இப்போது தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கான மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திர பிரயோகம் பண்ணி உச்சாடனம் பண்ணி அதில் ஒரு பந்தத்தில் தேவியை ஆவாகனம் பண்ணி அந்த பந்தத்தில் கொளுத்தி கீழே சக்கரங்கள் போட்டு அது நம்ம வாழைப்பலகையோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒரு சக்கரம் போட்டு அதுக்கு மேலே பந்தத்தை பொருத்தி அதில் குருதியை கலக்கி ஊற்றுவாங்க, சாமி மேலே தெளிப்பாங்க. இப்போது நம்ம தனிப்பட்ட முறையில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அது பத்ரகாளியோட பள்ளிவாள் இருக்கும். அந்த வாள் மேலே ரத்தம் அந்த குருதியை தெளித்து ஊற்றுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் விக்கிரகத்துக்கு மேலே தெளித்து ஊற்றுவாங்க. அம்பாளை அதில் முழுமையாக உட்கார வச்சு அதில் அந்த விக்கிரகத்துக்கு மேலேயே குருதியை கொடுக்குறப்போ, எப்படி இருந்தாலும் சரி, முறைகள் தான் வேறையே தவிர்த்து அம்பாளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அம்பாளுக்கு தான் போய் சேரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நம்மளும் அந்த குருதி பூஜை செஞ்சுருக்கோம், பலமுறை செஞ்சுருக்கோம். இது நிறைய பேர் நான் நிறைய வீடியோலாம் நான் இதை எடுக்கிறது கிடையாது. நான் பண்ணக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது கிடையாது. ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டதுனால நிறைய பேர் இப்போ இங்கே நிறைய பேர் அந்த குருதியில் கலந்துக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் வீடியோ தொகுப்பாக போட்டு கஷ்டப்படுறவங்க நிறையா பேரை வர வச்சு அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இதோட ஷார்ட் கிளிப்பிங் நான் லாஸ்ட்டில் வீடியோவில் நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் செஞ்ச பூஜைக்கான ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் அதில் லாஸ்ட்டில் ப்ளே பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். இது ஒருத்தருக்காக மட்டும் செஞ்சக்கூடியது. ஒருத்தருக்கு மட்டும் நான் செஞ்சுருந்தேன். அவங்கள உட்கார வச்சு அம்பாளை ஆவாகனம் பண்ணி அதில் அம்பாளோட விக்கிரகத்தில் குருதியை ஊற்றுறப்போ அது சக்தி ஆகும். அந்த இடமே சக்தி வைப்ரேஷன் ஆகும். நீங்கள் நிறைய கோயிலில் பார்த்துருக்கலாம், சோட்டானிக்கரை கோயிலில் பார்த்துருக்கலாம். அந்த கீழ்காவு பகவதி கோயிலில் அந்த சோட்டானிக்கரையில் நம்ம குருதி பூஜை நைட்டு ஒரு 9 மணிக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ அம்பாளுக்கு இந்த குருதியை ஊற்றுற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே பிரேதங்கள் ஏதாவது இருந்தால் அப்படி தலைவிரிச்சு ஆடும். நிறைய விஷயங்கள் அங்கே இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அமானுஷமான விஷயங்கள் நடக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா, பத்ரகாளி இந்த குருதியை குடிக்க வர்ற வேகம் ரொம்ப பயங்கரமான ஒரு வேகமாக இருக்கும். அப்போ அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, தீய ஆத்மாக்களோ இல்லை தீய சக்திகளை விரட்டி விடும். அது தாங்க முடியாமல் அது வெளியே பயங்கரமாக ஆடும், என்னை விட்டுருன்னு. ஸோ இதே கான்செப்ட் தான் யார் என்ன பூஜை பண்ணாலும் சரி, இந்த குருதி பூஜை
இந்த குருதி பூஜை பண்ணுறதுனால என்ன விசேஷமாகும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய தீய ஆத்மாக்கள், பிரேத தோஷமாக இருக்கட்டும், இல்லை பிரேதத்தோட ஆட்டமாக இருக்கட்டும், இல்லை யாராவது ஏதாவது தீய விஷயங்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை யாராவது ஏவல் செஞ்சுட்டாங்க, பிரேதத்தை ஏவிட்டாங்க, இல்லை தீய விஷயங்கள் ஏதாவது ஏவிட்டாங்க அப்படிங்கிறப்போ இந்த குருதி பூஜை செஞ்சு நம்ம இதில் கலந்துக்கிட்டோனாலே போதும். இதோட மகத்துவமே தனி. அப்போது அந்த அம்பாலோட சக்தி என்ன பண்ணணும், நம்ம உடம்புல இருந்து அதை விரட்டும். அதை நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். நம்ம உடம்பை விட்டு ஏதோ ஒன்று விலகி போன மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள், திருஷ்டிபாதைகள் இருக்கும், இந்த சத்ரு தோஷங்கள் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் விலகி போகும். இதை ஒரு செவரல் டைம்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு வைப்ரேஷன் உருவாகும். இங்கே கொடுக்கக்கூடிய குருதியை வாங்கிட்டு போய் வீடெல்லாம் தெளித்து, வீடெல்லாம் நம்மளும் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டு, யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்படும். அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வீட்டிலலாம் கொஞ்சம் இடத்துல தெளித்து விட்டு பண்ணோம் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தீய ஆத்மாக்கள், தீய சக்திகள், திருஷ்டிகள், தோஷங்கள் அத்தனையாக இருந்தாலும் விலகி போயிடும். இது பார்த்திங்கன்னா, இது நம்ம வீட்டில் தனிப்பட்ட முறையில் அது நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டும் இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருந்தால் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த குருதி பூஜை நான் உங்களுக்கும் பண்ணித்தரேன். இதுலேருந்தே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லபடியான ஒரு சக்தி அதிகமாகும். மற்ற கோயில்களில் பொதுவாக பண்ணுவாங்க. நம்ம இடத்துல விஷ்ணுமாயா சுவாமியோட அனுகிரகத்தாலையும், பத்ரகாளி தேவியோட அனுகிரகத்தாலையும் நம்ம தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவங்க ஃபேமிலியாக வந்தாலும் சரி, அவங்க தனிப்பட்ட முறையில் வந்தாலும் சரி, அவங்களையும் உட்கார வச்சு நம்ம பண்ணி கொடுக்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அபரிவிதமான சக்தியினால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க மேலே இருக்கிற தீய தோஷங்கள், கட்டுகள், தடைகள் அத்தனையும் விலகி போயிடும். உங்களுக்கு தேவை அப்படின்னா முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றி தெரியாதவங்களுக்கு, இந்த குருதி பூஜையை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோ கடைசியில் நான் பண்ண குருதி பூஜையோட சின்ன கிளிப்பிங் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். விஷ்ணுமாயே நமः.